அம்மா எங்க இருக்கீங்க? வெளியே வாங்க. என்னாச்சுடா? எதுக்கு அப்படி சத்தம் போட்டுட்டு இருக்க? அம்மா ஆஸ்பத்திரிக்கு போறேன்னு போனீங்க. என்னாச்சு? ஏய் தேவா, என்னாச்சுடா? என்னாச்சுன்னு மாமாவே சொல்லுவாரு. அண்ணா என்னாச்சு? இப்ப வெளியே வர போறீங்களா இல்லையா? என்ன ஆச்சுடா? உங்களுக்கு தான் அடிபட்டு இருக்கல, எப்படி வெளியே வர முடியும்? என்னடா என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? வீட்டுல ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கே என்ன? நீங்க தள்ளுங்க, நான் ஏன் அம்மாட்ட பேசணும். ஐயோ ஆண்டி, என்னவா இருக்கும்? வெற்றி இவ்வளவு கோவமா இருக்காரு. அதான் எனக்கும் தெரியல ஷில்பா. அம்மாட்ட பேசணுமா? அவட்ட என்ன பேச போற நீ? அவளே கீழே விழுந்து கால் உடைஞ்சு கிடக்கா. அவட்ட பேசி நீ என்ன செய்ய போற? வெற்றி மாமா ஏன் இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நீ சும்மா இருமது. அம்மா நான் உங்ககிட்ட ஒண்ணு மட்டும் கேக்குறேன். என்ன நீங்க தான் பெத்தீங்களா இல்ல எங்கேயாவது அநாத ஆசிரமத்துல இருந்து தத்து எடுத்துட்டு வந்தீங்களா? என்னாச்சு வெற்றி, ஏன் இப்பெல்லாம் கேக்குற? பேசாதீங்க. உங்களெல்லாம் அம்மான்னு சொல்றதுக்கு எனக்கு அசிங்கமா இருக்கு. என்ன தம்பி பேசிட்டு இருக்கீங்க? இத்தனை பேர் இருக்கும்போது அம்மானு கூட பார்க்காம இப்படி அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. ஏய் வாய மூடிக்கிட்டு பேசாம இரு. உனக்கு என்ன பைத்தியமோட பிடிச்சிருக்கு? அப்பா நீங்க பேசாம இருங்க. இதுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. சொல்லுங்கம்மா, உங்ககிட்ட தானே கேக்குறேன். என்ன நீங்க தான் பெத்தீங்களா இல்ல தத்து எடுத்துட்டு வந்தீங்களான்னு கேட்டேன். என்னடா ஆச்சு உனக்கு? நீ நான் பெத்த புள்ளடா. 10 மாசம் உன்னை சுமந்து பெத்தவன் நான் தான். என்ன பார்த்து இப்படி ஒரு வார்த்தை கேட்டுட்டே வெற்றி. வெற்றி ஏன்பா இப்பெல்லாம் பேசுற? அவங்க உன் அம்மா, அவங்கள நீ இப்பெல்லாம் கஷ்டப்படுத்தலாமா வெற்றி? இவங்களை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கவே இல்ல அத்தை. ஆனா இவங்க இப்படி எல்லாம் பண்ணுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்ல அத்தை. எல்லா பெத்தவங்களும் தான் புள்ள வாழ்க்கை நல்லா இருக்கணும், தான் புள்ள எந்த பழி பாவத்துக்கும் ஆளாக கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. ஆனா இவங்க அப்படி என்ன தாண்டா பண்ணா சொல்லி தொலைய. அப்பா இந்த விஷயத்த என் வாயால சொல்றதுக்கு எனக்கே அசிங்கமா இருக்குப்பா. இந்த பெத்த தாயும் இப்படி ஒரு கேவலமான விஷயத்த பண்ணவே மாட்டாங்க. ஆனா இவங்க பண்ணிருக்காங்கப்பா. வெற்றி அப்படி நான் என்ன பண்ணிட்டேனே நீ என் மேல இவ்ளோ பெரிய பழிய தூக்கி போடுற? நீங்க என்னம்மா பண்ணல? என்ன பண்ணல? என்னையும் மதுவையும் பிரிக்கிறதுக்காக இப்பேற்பட்ட கேவலமான விஷயத்த நீங்க பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. போச்சு, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். வெற்றி அப்படி என்ன பண்ண அவ? ஒன்னும் அசிங்கப்படுத்தின மாதிரி அப்படி என்ன காரியம் பண்ண அவ? அப்பா இங்க வந்து எனக்கு பொண்டாட்டின்னு ஒருத்தி உட்கார்ந்துட்டு இருக்காளே, அவளை ஏற்பாடு பண்ணதே அம்மா தான். என்ன சொல்ற வெற்றி? ஆமாப்பா, இவளை இங்க கூட்டிட்டு வந்ததும் அம்மா தான். ஏய் வெற்றி, என்ன பேசிட்டு இருக்க நீ? யார் சொன்னது உனக்கு நான் இவளை இங்க கூட்டிட்டு வந்தேன்னு? ஏய் வெற்றி, நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கடா. இதுக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஆதாரத்தை காட்டினதுனாலதான் நான் அவளை இங்க கூட்டிட்டு வந்தேன். நீ என்னடா இப்போ? பொய் சொல்லாதீங்கம்மா, பொய் சொல்லாதீங்க. எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. வெற்றி நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கடா. நான் உன்னை பெத்தவடா. உன்னை அசிங்கப்படுத்தணும் நான் என்னைக்காவது நினைப்பேனா? நினைச்சிருக்கீங்களேம்மா, நீங்க நினைச்சிருக்கீங்களே என்னையும் மதுவையும் பிரிக்கிறதுக்காக நீங்க இப்பேற்பட்ட கேவலமான விஷயத்த பண்ணுவீங்கன்னு நான் கனவுல கூட நினைக்கவே இல்லம்மா. எந்த அம்மாவும் தப்புல அடுத்தவங்க முன்னாடி அசிங்கப்படக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. ஆனா நீங்க என்னடானா என்னையும் மதுவையும் பிரிக்கணுன்றதுக்காக என் மேல எப்பேற்பட்ட பழிய தூக்கி எவ்வளவு பெரிய அசிங்கத்துக்கு என்ன ஆளாக்கி இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அம்மா அண்ணன் சொல்றதெல்லாம் உண்மையா? இல்லடி, அவன் தான் ஏதோ சொல்லிட்டு இருக்கானா? நீயும் என்கிட்ட இது உண்மையான கேக்குற? ஏய் வெற்றி, என்னடா ஆச்சு உனக்கு? நான் உன் அம்மாடா. இன்னொரு தடவை நீங்க என் அம்மானு மட்டும் சொல்லவே சொல்லாதீங்க. எனக்கு மதுவை பிடிக்கல, அவ இந்த வீட்டுக்கு மருமகளா வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தா கூட என் மனசு ஆறி இருக்கும். ஆனா நீங்க என்னடனா என் மேலேயே பழிய போட்டு எனக்கு ஒரு குழந்தை, எனக்கு ஒரு பொண்டாட்டி, அதுவும் அமெரிக்கால நான் ஒரு பொண்ணை ஏமாத்திட்டு வந்திருக்கேன். எப்படிமா உங்களால இதெல்லாம் யோசிக்க முடிஞ்சிச்சு? உங்களுக்கு கொஞ்சம் கூட என் மேல? வெற்றி அப்படி மட்டும் நினைக்காதடா, அப்படிலாம் எதுவுமே பண்ணலடா. அம்மா நீங்க திரும்ப திரும்ப சொன்னதே சொன்னாலும் நீங்க சொன்னது உண்மைன்னு ஆகாது. அபி என்ன அபி இதெல்லாம்? அப்போ இதெல்லாம் ஓ வேலையா? ஐயோ இல்லங்க மதனி, நீங்க எப்படி ஒரு காரியத்தை பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்ல மதனி. என் பிள்ளைய பிடிக்கலன்னு வெளிப்படையா கூட சொல்லியிருக்கலாம். ஆனா நீங்க என்னடானா உங்க பிள்ளைய நீங்களே இப்படி அசிங்கப்படுத்தி
அசிங்கப்படுத்தி அடுத்தவங்க முன்னாடி கேவலப்படுத்தி என் பிள்ளைகிட்ட இருந்து உங்க பிள்ளைய பிரிக்கணும்னு இப்படி கேவலமா நினைச்சிருக்கீங்களே மதனி. எப்படி நினைக்காம இருப்பா? இவ எப்படி நினைக்காம இருப்பா? நினைக்காம இருந்தா தான் ஆச்சரியமே. நீ வெற்றியையும் மதுவையும் பிரிக்கணும்னு என்ன வேணா பண்ணுவேன்னு நினைச்சேன். ஆனா இப்படி ஒரு கேவலமான விஷயத்த பண்ணுவேன்னு நான் கனவுல கூட நினைக்கல. எப்படி எப்படி உன்னால இப்படிலாம் யோசிக்க முடிஞ்சிச்சு? அவன் நீ பெத்த பிள்ளை தானே? மூட அபி. பாருங்க, உங்க அம்மா தப்பு பண்ணாங்கன்னு சொல்றீங்களே, உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா என்ன? சும்மா உங்க பையன் சொல்றத வச்சு மட்டும் அவங்கள நீங்க தப்பா நினைக்காதீங்க. நீ யாருமா? நீ யாரு? தேவையில்லாம எதுக்காக எங்க குடும்ப விஷயத்துல நீ தலையிடுற? ஐயா, அது வந்து வாய மூடிக்கிட்டு இருக்கணும். நான் எதுக்காக வாய மூடிட்டு இருக்கணும்? இது என் பொண்ணோட வாழ்க்கை. இவன் வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விடுவான். அது எல்லாத்தையும் கேட்டு நான் பொறுமையா இருக்கணுமா என்ன? எனக்கு இப்போ இதுக்கு ஆதாரம் வேணும். எங்ககிட்ட என் பொண்ணோட புருஷன் வெற்றின்றதுக்கு ஆதாரம் எல்லாம் இருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி உங்க பையன் சொல்றது உண்மையா இருக்க முடியும்? வெற்றி, உன்கிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா என்ன? இருக்குப்பா, இருக்கு. என்கிட்ட எல்லா ஆதாரமும் இருக்கு. பாரு வெற்றி, நான் உன்னோட அம்மாடா. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் தான் நான் நினைப்பேன். நீங்க தானம்மா என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நல்லா நினைச்சிருக்கீங்கம்மா. என்ன எல்லாரும் முன்னாடியே அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி ஒரு கெட்டவனை ஆக்கிட்டீங்கல்லம்மா. என் மது முன்னாடி என்ன நீங்க எப்படி நிலைமையில நிக்க வச்சிருக்கீங்கம்மா. இந்த ஊரு உலகம் எல்லாம் எல்லாம் என்னை பத்தி எப்படியெல்லாம் பேசுது தெரியுமா? அத்தனையும் நான் பொறுத்துட்டு இருக்கேனா அது மதுக்காக மட்டும்தான். ஆதாரம் தானே கேட்டீங்க? என்கிட்ட ஆதாரம் இருக்கு. அப்படி என்ன ஆதாரம் வச்சிருக்க போறீங்க நீங்க? என்ன ஆதாரம்னு என் அம்மாக்கே தெரியும். டேய் வெற்றி, நீ என்ன தப்பா? நீங்க 22ஆம் தேதி எதுக்காகமா ஆஸ்பத்திரிக்கு போனீங்க? ஐயோ ஆண்டி, போச்சு, எல்லாம் போச்சு. என்னது? ஆஸ்பத்திரிக்கு போனாலா? ஆமாப்பா, ஆஸ்பத்திரிக்கு போனாங்க. எதுக்காக போனாங்கன்னு நீங்களே கேளுங்கப்பா. அபி, என்னதெல்லாம்? நீ எதுக்காக ஆஸ்பத்திரிக்கு போன? அதுவும் நான் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க கொடுத்திருந்தா ஆஸ்பத்திரிக்கு. அபி, ஒன்னத்தான் கேக்குறேன், நீ எதுக்காக ஆஸ்பத்திரிக்கு போன? எங்க கொஞ்சம் உடம்பு சரியில்லாம. ஓய மூட அபி. உனக்கு எப்போ உடம்பு சரியில்லாம போச்சு? உனக்கு உடம்பு நல்லா இருந்தா எப்படி இருப்ப, உடம்பு சரியில்லைன்னா இருந்தா எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியாதா என்ன? என்ன அபி, என்ன அதெல்லாம்? உனக்கு எப்போ உடம்பு சரியில்லாம போச்சு? அப்பா, உடம்பு சரியில்லை, சரி விடுங்க, அது கூட பிரச்சனை இல்ல. ஆனா எதுக்காக நான் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க கொடுத்திருந்தா என் ஃப்ரெண்டோட ஆஸ்பத்திரிக்கே இவங்க போகணும். சரி, அது கூட எனக்கு பிரச்சனை இல்லை. சரி, நம்ம பையனோட ஃப்ரெண்டோட ஆஸ்பத்திரின்னு கூட அவங்க போயிருக்கலாம். ஆனா இந்த வீட்டுல நம்ம இத்தனை பேர் இருக்கோம். நான் இருக்கேன், நீங்க இருக்கீங்க, பாட்டி இருக்காங்க, ஏன் ஐஷு இருக்கா. இத்தனை பேர் இருக்கும்போது எதுக்காக எனக்கு பொண்டாட்டின்னு கூட்டிட்டு வந்தவளை கூப்பிட்டு இவங்க ஆஸ்பத்திரிக்கு போகணும்? சொல்ல அபி, அவன் கேள்வி கேட்கிறான்ல, அவன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. நாங்க இத்தனை பேர் இருக்கோம், எங்களுக்கு ஓ மேல இல்லாத அக்கறை அதென்ன திடீர்னு புதுசா வந்தவளுக்கு எப்படி? உனக்கு உடம்பு சரியில்லைனா என்னதானே கூட்டிட்டு போவ? நான் இங்கதான் இருக்கேன், நம்ம பையன் பொண்ணு எல்லாம் இங்க இருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்ம பையனை கேவலப்படுத்தணும்னு நினைக்கிறவள நீ எதுக்காக ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போன? அது வந்து அப்பா, இதுல இருந்தே தெரியல அம்மா மேல தப்பு இருக்குன்னு. நல்லா தெரியுது அபி, நல்லா தெரியுது. நீ எப்பேற்பட்ட கேவலமான விஷயத்த பண்ணிருக்கனே எனக்கு இப்ப புரியுது. என் பொண்ணு மேல உங்களுக்கு அப்படி என்னமா கோபம்? சரி விடுங்க, என் பொண்ணு மேலதான் கோபம். என் பொண்ணை பிடிக்கல, அதுக்காக உங்க பையனை நீங்களே அசிங்கப்படுத்துவீங்களா? நீங்களே கேவலப்படுத்துவீங்களா? அதுவும் ஒரு பொண்ணை ஏமாத்தி குழந்தை கொடுத்திருக்கானு. சி, உங்களுக்கு வெக்கமா இல்ல? என்ன விட்டா பேசிக்கிட்டே பாருங்க. ஆஸ்பத்திரிக்கு போனது என்னமோ உண்மைதான், ஆனா ஏன் மேல தப்பு இருக்குன்னு சொல்றீங்களே, அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு உங்ககிட்ட? சொல்லு வெற்றி, என்ன ஆதாரம் இருக்கு உங்ககிட்ட? ஆதாரம் இருக்குன்னு எல்லாத்தையும் தெளிவா டீட்டெயிலா சொன்னதுக்கு அப்புறமும் என்ன ஆதாரம் இருக்குன்னு கேக்குறீங்க பாத்தீங்களாமா? அங்க நிக்கிறீங்க நீங்க. இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறமும் நான் பண்ணது தப்புதான் வெற்றி, என்னை மன்னிச்சிருன்னு ஒரு வார்த்தை கேட்டிருந்தா கூட என் மனசு ஆறி இருக்குமா? ஆனா நீங்க இவ்வளவு வீம்பு பிடிச்சு என்கிட்ட என்ன ஆதாரம் இருக்குன்னு கேக்குறீங்க பாத்தீங்களா? இப்போ புரியுதுமா நீங்க என் மேல எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கீங்கன்னு. உங்களாலதாம்மா இன்னைக்கு நானும் என் மதுவும் இந்த நிலைமையில இருக்கோம்.
என் மது இந்த நிலைமையில இருந்தா நான் அவளை இவ்வளவு தூரம் நம்பியிருப்பேனா என்னன்னு கூட எனக்கு தெரியல. ஆனா இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறமும் என்ன முழுசா நம்பிட்டு இருக்காமா அவ. அப்படி என்னமா நாங்க தப்பு பண்ணிட்டோம்? எங்களை பிரிக்கணும்ன்றதுக்காக இப்படி ஒரு கேவலமான விஷயத்த நீங்க கையில எடுப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லம்மா. நீங்க ஆஸ்பத்திரிக்கு போனது கொண்டு நான் எல்லாம் தெளிவா சொல்றேன். அப்புறமே என்கிட்ட என்ன ஆதாரம் இருக்குன்னு கேக்குறீங்கல்ல. நீங்க ஆஸ்பத்திரிக்கு போனது உண்மைனா என்கிட்ட ஆதாரம் இருக்கிறதும் உண்மைதான். அப்படி என்ன ஆதாரம் தாண்டா உங்ககிட்ட இருக்கு? காட்டிதான் தொலைய. என்ன அவட்ட கோவப்படுற? அவன் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறான். ஆதாரம் இல்லாம இவ்வளவு தெளிவா அவன் பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லன்னு. அதத்தாம நானும் காட்ட சொல்றேன். ஆதாரம் வேணும்னு கேக்குறல்ல. இதுக்கு ஒரு முடிவு கட்ட வேணாம். இவன் மேல தப்பு இருக்குன்னு நம்ம எல்லாத்துக்கும் தெளிவா தெரிய வேணாம். ஆதாரம் என்னன்னு நான் காட்டுறேன் மாமா. தயவு செஞ்சு அது என்ன ஆதாரம்னு காட்டு தேவா. ஆண்டி, அப்படி என்ன ஆதாரம் இவங்கிட்ட இருக்கும்? என்ன ஆதாரம் வேணா இருந்துட்டு போட்டோம். ஆனா என் பையன் கூட அவளை நான் சேர விடவே மாட்டேன். இங்க பாருங்க மாமா, இதுல தெரியும் என்ன ஆதாரம் இருக்குன்னு. உங்க பொண்டாட்டியும் நம்ம வெற்றிக்கு வைஃப்னு சொல்லிட்டு ஒரு கேடுகட்ட மருமகளை கூட்டிட்டு வந்தாங்களே, அந்த மருமகளும் சேர்ந்து செய்யற காரியத்தை பாருங்க. நீங்களே நல்லா பாருங்க. ஐயோ அம்மாடி, எவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணி வச்சிருக்காங்க. எவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிட்டு அசால்ட்டா எப்படி இவங்களால இருக்க முடிஞ்சிச்சு? அபி, எல்லாம் ஒரு அம்மா. அப்பா, அப்படி அதுல என்ன இருக்கு? என்ன இருக்கா? எனக்கு சொல்றதுக்கு நாக்கெல்லாம் கூச. உன் அண்ணன் வெற்றி எடுத்த ரிப்போர்ட்ட மாத்தி வச்சுட்டு வந்திருக்கா உன் அம்மா. அம்மா, ஏமா அப்படி எல்லாம் பண்ண? ஏமா உனக்கு இப்படி ஒரு கெட்ட புத்தி? ஆமா, நான் தான் பண்ணேன். இப்ப என்ன பண்ணணும்ன்றீங்க அதுக்கு? ஏண்டி, பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னு கேக்குற? நீ வேற யாரையும் அசிங்கப்படுத்தல. நீ அசிங்கப்படுத்தினது உன் பையனை. ஆமா, என் பையனைத்தான். எனக்கு இந்த மதுவை சுத்தமா பிடிக்கல. அதனாலதான் நான் இப்படி எல்லாம் பண்ணேன். அதுவும் எதுக்காக என் பையன் மேல பழிய போட்டேன்னு தெரியுமா? இந்த மதுவை சொன்னா யாருமே நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுவும் குறிப்பா என் பையன். அதனாலதான் அந்த மதுவை விட்டுட்டு என் பையன் மேல இந்த பழிய தூக்கி போட்டேன். என் பையனை காரணமா வச்சு நான் இதெல்லாம் பண்ணா இந்த மது என் பையனை விட்டு போயிருவான்னு நினைச்சேன். ஆனா நான் நினைச்சது ஒண்ணு, இங்க நடந்தது ஒண்ணு. என் பையன் இவன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கானோ அதை விட அதிகமாவே இந்த மது என் பையன் மேல நம்பிக்கை வச்சிருக்கான். இதுல நான் எந்த தப்பும் சொல்ல மாட்டேன். ஆனா இவ மட்டும் என் வீட்டுக்கு மருமகளா வரவே கூடாது. உங்க வீட்டுக்கு மருமகளா வரக்கூடாது, அவ்வளவுதானே? ஆமா, இவ என் வீட்டுக்கு மருமகளா வரவே கூடாது. என் பையனுக்கு இந்த ஜென்மத்துல இவ மட்டும் பொண்டாட்டி ஆகவே கூடாது. அத சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லமா. வெற்றி, நான் உன்னோட அம்மா. இந்த நாள்ல இருந்து, இந்த நிமிஷத்துல இருந்து, இந்த நொடியில இருந்து எனக்கு அம்மான்னு ஒருத்தவங்க கிடையவே கிடையாது. கொத்தாதீங்க. இதுக்கப்புறம் என் வாயில இருந்து அம்மான்ற ஒரு வார்த்தை வரவே வராது. அதுவும் உங்களை பார்த்து. என்ன நீங்க பாத்துட்டு பேசாம இருக்கீங்க? என்ன பண்ண சொல்ற? என்ன பண்ண சொல்ற? அவன் சொல்றதெல்லாம் சரிதான். நீ பண்ண காரியத்துக்கு அவனா இருக்க போய் பேசாம இருக்க. அவன் இடத்துல நான் இருந்தேன்னு வச்சுக்க, இந்நேரம் கண்டது நம்ம வெட்டி போட்டிருப்பேன். அவன் பேசாம இருக்கானா அதுக்கு காரணம் இன்னும் கொஞ்சம் நஞ்சம் அவன் மனசுல அம்மான்ற பாசம் ஒட்டிட்டு இருக்கு. அதை கெடுத்து நீ ஏன் அசிங்கப்படுத்திக்கிறாத. என்ன சொன்னீங்க? ஏன் மது உங்க வீட்டுக்கு மருமகளா வரக்கூடாது, அவ்வளவுதானே? உங்க வீட்டுக்கு மருமகளா வரமாட்டா, எனக்கு பொண்டாட்டியா வருவா. வெற்றி, டேய் டேய் வெற்றி, என்ன பண்ற நீ? வெற்றி என்னடா பண்ற? மாமா என்ன பண்றீங்க? மாமா என்ன காரியம் மாமா பண்ணிட்டீங்க நீங்க? நீ எதுவும் பேசாத. உனக்கு என்ன பிடிக்கும்ல? பிடிக்கும் மாமா, அதுக்காக. பாரு மது, என்னையும் உன்னையும் பிரிக்க நினைச்சவங்க மூஞ்சில இது கரிய பூசினதுக்கு சமம். நீ என்ன காரியம்டா பண்ணிட்ட? ஏன்பா இதுல உங்களுக்கு சம்மதம் இல்லையா? ஏன் அத்தை, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா சொல்லுங்க அத்தை. நான் பண்ணது தப்பா இல்லையா? தப்பு இல்ல வெற்றி. ஆனா என்ன அத்தை? ஆனா இதுக்கப்புறம் என்னையும் மதுவையும் யாராலையும் பிரிக்க முடியாது. அப்படியே நினைச்சா நான் கொலை பண்றதுக்கு கூட தயங்க மாட்டேன். வெற்றி,
சும்மா கத்தாதீங்க. நீங்க பண்ண காரியத்துக்கு அநேகமா உங்களை எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல பிடிச்சு கொடுத்துருக்கணும். இவ்வளவு தூரம் பேசாம இருக்கேன்னா என்ன நீங்க பெத்துட்டீங்களேன்ற ஒரே காரணத்துக்கு மட்டும்தான். உங்களால அப்பா சம்பாதிச்சிருக்க பேரும் புகழும் கெட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காகத்தான் நான் அமைதியா இருக்கேன். மற்றபடி நீங்க எனக்கு அம்மான்ற பாசம் மண்ணாங்கட்டி எதுவும் கிடையாது. நான் சொன்ன மாதிரி இன்னையில இருந்து எனக்கு அம்மான்னு ஒருத்தவங்க கிடையவே கிடையாது. நீ வாமதும் இனிமே உன்னையும் என்னையும் யார் பிரிக்கிறாங்கன்னு நான் பாக்குறேன். வெற்றி வெற்றி நில்ல வெற்றி. அம்மா இதுக்கப்புறம் பேசுறதுக்கு ஒன்னும் இல்ல. அண்ணே அவன் பண்ணதுல என்ன தப்பு இருக்கு? நீ சொல்ல லட்சுமி, அவன் பண்ணதுல ஏதாவது தப்பு இருக்கா? இல்லனே இருந்தாலும் மாப்பிள்ள உங்களுக்கு ஏதாவது? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல மாப்பிள்ள. ஆனா வெற்றி பண்ணதுல எந்த தப்பும் இல்ல. இதே இடத்துல வேற யாராவது இருந்தா இங்க நடக்கிற விஷயமே வேற. ஆனா வெற்றிங்கிறதுனாலதான் இவ்வளவு பொறுமையா இந்த விஷயத்த கையாண்டிருக்கான்னு எனக்கு தோணுது. ஆனா வெற்றியோட அம்மா அதான் உங்க பொண்டாட்டி இப்படி ஒரு கேவலமான விஷயத்த பண்ணுவாங்கன்னு நான் கனவுல கூட நினைக்கவே இல்ல. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல லட்சுமி. இங்க பாரு, இதுக்கப்புறமும் அவதான் என்னோட புருஷன் கிருசன்னு ஏதாவது சொல்லிட்டு சுத்திக்கிட்டு திரிஞ்சேன்னு வச்சுக்க, அப்புறம் மாதிரி நான் பேசிட்டுலாம் இருக்க மாட்டேன். போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். உனக்குலாம் எதுக்கு இந்த பொழப்பு? இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு நீ எல்லாம் நாண்டுகிட்டு சாகலாம். ஏண்டி உனக்குலாம் ஒரு மலம் தூக்க கயிறு கிடைக்கல? போது நிறுத்து. என்ன ரொம்ப ஓவரா பேசுற? என்ன தப்பெல்லாம் பொங்க மேல? என்ன ஏன் முன்னாடியே அவ்வளவு மிரட்டுற நீ? பாரு, இதுல எங்க தப்பு எதுவும் கிடையாது. என்ன கிடையாது? என்ன கிடையாது? இங்க நடிச்சு விளையாடுறதுக்கு ஒரு குடும்பம் தான் கிடைச்சிச்சா? அதுவும் வெக்கமே இல்லாம இன்னொருத்தனை புருஷன்னு சொல்லிக்கிட்டு சி அசிங்கமா இல்ல? அதுக்கு தானே தேவா நான் அப்படி கேட்டேன். இங்க பாருங்க, நாளைக்கு விடியறதுதான் தாமசம். 2 பேரும் இந்த வீட்லயே இருக்க கூடாது. அப்படி இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நாளையில இருந்து போலீஸ் ஸ்டேஷன்ல களியும் கம்பியும் தான் என்னணும். அப்பாவி பொண்ண எதுக்காக எல்லாரும் சேர்ந்து இந்த பாடுபடுத்துறீங்க? யாரு யார் அப்பாவி? இவளா? இவ பெரும் பாவி. இவ பண்ண காரியத்துக்கு சும்மா விட்டுருக்கோமேனு சந்தோஷப்படுங்க. அதை விட்டுட்டு அப்படி இப்படின்னு ஏதாவது வேற வேலை ஏதாவது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இங்க என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. ஒழுங்கு மரியாதையா உங்க பொட்டி படுக்கையில தூக்கிட்டு இந்த வீட்டை விட்டு ஓடி போயிருங்க. பாரு, இதுக்கெல்லாம் காரணம் நீ தானே. நானா சும்மாவே விட மாட்டேன்டா. என்ன என்னையே மிரட்டுறியா? அம்மா அம்மா வேண்டாம், வாங்க போயிடலாம். ஏன் மாமா, ஏன் இப்படி எல்லாம் பண்ணீங்க? நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை மாமா. ஏன் மது, ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா என்ன? உன்னோட விருப்பம் இல்லாம, உன்னோட சம்மதம் இல்லாம? இல்ல மாமா, என் கழுத்துல தாலி கட்டுறதுக்கு எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்கு. என்ன மது, எதுக்காக நீ கவலைப்படுற? ஒருவேளை என்ன பிடிக்கலையா? இன்னும் என் மேல உனக்கு சந்தேகம்? அப்படி எல்லாம் பேசாதீங்க மாமா. நான் உங்ககிட்ட அன்னைக்கே சொல்லிட்டேன், உங்க மேல எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. எதுக்காக மது நீ இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க? ஏற்கனவே அத்தைக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம 2 பேரும் விரும்பினதுக்கு என்ன ஒரு காரியம் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கல்ல. இப்ப நீங்க என் கழுத்துல தாலி கட்டி இருக்கீங்க. நீங்க பண்ண காரியத்துக்கு பின்விளைவுகள் பெருசா இருக்கும் மாமா. அம்மாவே அத்தை நம்ம மேல கோபமா இருக்காங்க, முக்கியமா என் மேல. ஆனா நீங்க இப்போ அவங்க சம்மதம் இல்லாம என் கழுத்துல தாலி கட்டி இருக்கீங்க. அவங்களோட கோபம் இன்னும் தான் மாமா அதிகமாகும். பாரு மது, யாருக்கு ஒன்னா பிடிச்சிருக்கோ இல்லையோ, ஆனா எனக்கு ஒன்னா பிடிச்சிருக்கு. என் அம்மா கூட நீ வாழ போறது கிடையாது, என் கூட தான் வாழ போற. அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக அவங்கள நினைச்சு பயந்துட்டு இருக்க மது? இதுக்கப்புறம் யார் நினைச்சாலும் நம்மள பிரிக்கவே முடியாது. அதுக்கான முதல் அடியத்தான் நான் எடுத்து வச்சிருக்கேன். இத நல்லா நான் யோசிச்சு தான் பண்ணியிருக்கேன் மது. அதனால நான் பண்ணதுல எந்த தப்பும் கிடையாது. உனக்கு சம்மதம் இல்லையா சொல்லு, அம்மா அப்பாவுக்கு சம்மதம் இல்லையா சொல்லு, நான் பண்ணது தப்புன்னு ஒத்துக்கிறேன். ஆனா என் அம்மா பண்ணதுக்கு நீ என்ன பண்ணுவ மது? எவ்வளவு பெரிய கேவலமான விஷயம் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தேல. எந்த அம்மாவாச்சும் இந்த உலகத்துல இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவாங்களா மது? ஆனா உன்னையும் என்னையும் பிரிக்கணும்ன்றதுக்காக என் மேல எப்பேற்பட்ட பழிய தூக்கி போட்டிருக்காங்கன்னு நீயே பார்த்தேல மது. நீயே ஆரம்பத்துல நம்ம தானே மது செஞ்ச. அப்படி இருக்கும்போது என்னால எப்படி மது இதெல்லாம் ஏத்துக்கிற முடியும்? என் மேல தப்பே இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படி தெரிஞ்சும்
ஒரு குற்றவாளியா எல்லாரும் முன்னாடியும் அவமானப்பட்டு நின்றுருக்கேன் மது. அதுக்கெல்லாம் காரணம் என் அம்மா தான் மது. அவங்கள என் அம்மான்னு சொல்லக்கூடாது மது. மாமா அப்பெல்லாம் சொல்லாதீங்க மாமா. அவங்க உங்களை பெத்தவங்க. நீங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சு. ஆய மூட மது. இதுக்கப்புறம் ஏதாவது பேசுனேன்னு வச்சுக்க. இங்க பாரு மது, உனக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். ஏன் அது என் அப்பாவா இருந்தாலும் சரி, என் அம்மாவா இருந்தாலும் சரி, ஏன் வேற யாரா இருந்தாலும் சரி, உன்னை என்னால யார்கிட்டையும் விட்டு கொடுக்க முடியாது மது. அதே மாதிரி யாருக்காகவும் உன்னை என்னால விட்டுட்டு போகவும் முடியாது மது. அத்தைக்கு ஏன் மாமா என்ன பிடிக்கல? உங்களையே என்னையும் பிரிக்கணுன்றதுக்காக இப்படியெல்லாம் இறங்குவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை மாமா. நானும் நினைக்கவே இல்லை மது. எல்லாமே எனக்கு என் அம்மான்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். நானே ஒரு சில நாள் இவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான் போல, நாம தான் ஒரு பொண்ணை ஏமாத்தி மறந்து விட்டுட்டு வந்துட்டோமான்னு நானே நினைச்சிருக்கேன் தெரியுமா. அந்த அளவுக்கு எல்லாத்தையும் பக்காவா பிளான் போட்டு பண்ணியிருக்காங்க. இவங்க பண்ண விஷயத்துல நீ ஏன் என்கிட்ட பிரிஞ்சு போயிருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை மது. போதும் மாமா, இனிமே எதுவும் பேச வேணாம். நமக்குள்ள இப்படி ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் நம்ம பிரியறத பத்தி நீங்க பேசவே கூடாது மாமா. அழுவது தொழுவது கோழிகள் பழக்கம், தமிழ்மகன் உடலுக்கு தழும்புகள் பதக்கம், இதிலே முகத்திலே உண்மை பொறிப்பாயே சீதா பகையே அவக்கே சுடரேயா காதல் நேரம் தான் இல்லையா. ஏ மது, கண்ணை குத்திராதடி. போங்க மாமா, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் உங்களுக்கு விளையாட்டு தான். எத்தனை ஜன்மம் எடுத்தாலும் என்னுயிர் என்றும் முனை சேரும், எத்தனை காலம் வாழ்ந்தாலும் என்னுயிர் சுவாசம் உனதாகும். அப்புறம் மது, சொல்லுங்க மாமா. என்ன நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா? இதுல ஃபீல் பண்றதுக்கு என்ன இருக்கு? எப்படிடா உன்னை கல்யாணம் பண்ண போறேன்னு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தேன் தெரியுமா. உன் கழுத்துல தாலி கட்டுறதுக்கு எனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிச்சு. அதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் மது. போங்க மாமா. ஏ உண்மைதாண்டி. பரவாயில்ல. அப்புறம் மது, இன்னைக்கு நமக்கு என்ன நாள் தெரியுமா? தெரியுமே. தெரியுமா என்ன நாள்? நமக்கு கல்யாணம் முடிஞ்ச நாள். நமக்கு கல்யாணம் முடிஞ்ச நாள் தாண்டி, ஆனா முக்கியமான நாள். ஆமா, உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் முடிஞ்ச நாள் முக்கியமான நாள் தானே மாமா. ஐயோ, இவளுக்கு நான் எப்படி புரிய வைக்க போறேன்? நீ பாரு மது, உன் கழுத்துல தாலி கட்டி உன்னையும் என்னையும் பிரிக்க முடியாதுன்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை நான் எடுத்து வச்சுட்டேன். ஆனா இன்னொரு ஸ்டெப் இருக்கு, அதை நம்ம எடுத்து வைக்க வேண்டாமா? என்ன எடுத்து வைக்கணும்? அந்த ஸ்டெப்பை நம்ம 2 பேரும் எடுத்து வச்சாதான் நம்ம 2 பேரையும் நிரந்தரமா யாராலையும் பிரிக்க முடியாது மது. அப்படி என்ன பண்ணணும்? அப்படி அந்த ஸ்டெப் தான் என்னது? உனக்கு தெரியாது? தெரியாது. கல்யாணம் முடிஞ்சா அடுத்து என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? பாவம், பச்சை குழந்தை, ஒன்னும் தெரியாதுல்ல. எனக்கு ஒண்ணுமே தெரியாது. உனக்கு ஒண்ணுமே தெரியாதுல்ல, அப்ப நான் சொல்லித்தரேன். சரி. அடுத்த ஸ்டெப் என்னன்னா, என்னது? first night. நீங்க எனக்கு எதுவும் சொல்லி தர வேண்டாம். பேசாம போய் படுங்க. என்ன சொல்லும்? ஒரு செல்லமும் வேண்டாம், பேசாம போயிருங்க. மது, மாமா போங்க மாமா. போக மாட்டேனே, நீ வா, 2 பேரும் போவோம். மூச்சிலிருந்து என் மூச்சை எடுத்து நான் வாழ்ந்து கொள்கிறேன் அன்பே, நீ வேணுண்டா என் செல்லமே, நீ வேணுண்டா செல்லமே, நீ வேணுண்டா என் செல்லமே, நீ வேணுண்டா செல்லமே. ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பனாதான் நாங்க படுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.